கிளவுடியா தான் இருக்கு, குளிர் அவ்வளவு தெரியல. ராலி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் ஃபுல்லாமே மிஸ்ட்ல கவர் ஆயிருக்கு. கேமரால வந்து 80 மேல கிராஸ் பண்ணீங்கன்னா பாஸ் எல்லாம் எதுவும் கேட்கல. லாக் பண்ணாதப்போ மழை வரல, கேமரா லெவல் அப்பப்போ தண்ணி ஆயிரும். கேமரா பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டியிருக்காங்க, நிறைய ஏறி இறங்குது. ரோட் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல, தோண்டி வச்சிருக்கேன். தெரியாத ஊருக்குள்ள சுத்த ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரிஸ்கி அவ்வளோதான் கைஸ். இங்கே தான் சாப்பிட்டோம், சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 75 கிலோமீட்டர்ஸ் வருது. நட்டிக்காக்கு அவ்வளோவா கிளம்ப வேண்டியதா. லாக் பண்ணாதப்போ மழை வரல. இப்போ பார்த்தீங்கன்னா மழைங்கிறது வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ. அவ்வளோதான், மழை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் மழை இல்லை. இருந்து கரெக்டாக 75 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் நட்டிக்கா பீச். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஒரு ரோஸ்ட்டு வித் கட்டன் சாயா, கேரளா ஸ்டைல் பப்ஜி. மழை வந்துட்டு தான் இருக்குது லைட்டாக. கேமரா லெவல் அப்பப்போ தண்ணி ஆயிரும். ஃபுல்லாக இங்கேயும் விவசாயம் தான். நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. கேரளா பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டியிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்து வேலை. இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் ரோட்டுக்குள்ளே வர மாட்டாங்க, மேலே ஏறி அப்படியே நீட்டாக நடந்து போடுறவங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க. பட் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கன்ஃபியூஷன், அப்படியே ஏறி இறங்குது. என்ன ஹில்ஸ்ன்னு தெரியல எனக்கு. சிக்னல் போர்டு நிறையாவே இருக்குது ஹைவேல. இங்கே ஒவ்வொரு சிக்னலையும் நின்று போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி கேமரா பார்த்தீங்களா, இது மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஓவர் ஸ்பீட் போனால் டக்குன்னு கேப்சர் ஆகிடுது. பாஸ் எதுவும் கேட்கல, வந்த வரைக்கும் எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தெரியுது. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு. ஜிப்சி அப்படி பங்கமாக இருக்கு. தார் தான், மகேந்திரா தார். கேரளாக்குள்ள வந்தீங்கன்னா இது மாதிரி ஜிப்சி நிறைய பார்க்கலாம். ஓல்டு மாடல் எல்லாம் மாடிஃபைட் பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய பேர். இந்த அளவுக்கு மழைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக மழை தான். தூரல் ட்ரெஸ்லிங் ஃபுல்லாமே தேக்கு தான், ஃபுல்லாமே தேக்கு. கேரளா தேக்கும்பாங்களே அந்த மாதிரி தான். இப்போ ரூட் கன்ஃபார்மாக என்னன்னு தெரில. ரூட் கூகுள் மேப்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுவோம். ஓல்டு பீச் தண்ணி கொண்டு போகிறதா என்ன? ஆமாம், அதில் தண்ணி கொண்டு போகிற விவசாயத்துக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆச்சு. கிளைமேட் இன்னும் சன்னுங்கிறது வரல, சன்னே வரல இன்னும். ஹைவேலேருந்து டைவர்ஷன் காமிச்சிருச்சு. மோட்டோ விளாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதில் இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு லாங் ரைடாக இருக்கும். அப் அண்ட் டவுன் 300 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடிங்கெலாம் இருக்குது. ஃபுல்லாக பேட்ரோல்ஸ் போட்டாங்க. இப்போ பம்பி ஸ்பீட் பிரேக்கர் பாருங்க. ஜிப்சி ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். ஃபுல்லாக தோண்டி வச்சுருக்காங்க. பார்க்குற ஃபோர்த் டோல் கேட். சபரிமலை சீசன் மற்ற டைம் இந்த வருஷம் கொரோனாங்காட்டி அவ்வளோக்கு கூட்டம் இல்லை. இல்லைன்னா சபரிமலைக்கு ஃபுல்லாக எங்கள் ரோட்டில் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும், ஃபுல் கூட்டமாக இருக்கும். And then you looked at me when I fell down. You picked me up above the ground.
புதுசாக தான் இருக்குது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. பட் மொழி தெரியாத ஊருக்குள்ளே சுற்றுறதும் கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு தெரியும் மலையாளம், பட் லிட்டில் பிட் கொஞ்சம் தான் தெரியும். அது பேசிக், அது தெரிஞ்சாலே போதும். பேசிக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி சீனரிஸ் பார்க்க தான் டனலுங்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ரோடு க்ளோஸ்டு, பட் சும்மா போய் பார்ப்போம். வியூ பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, இந்த சைடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. பாருங்கள் அந்த மேலே ஜேசிபி எப்படி நிற்குதுன்ட்டு. டனல், அப்படியே டனலுக்குள்ளே போகிறது. ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். சூப்பராகவே இருக்குது. ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரிஸ்கி, எப்படி போக போகிறோன்னு தெரில. ஃபுல்லாக இந்த டனலுக்குள்ளே போகிறதுக்காக வேண்டிய ஒரு டைம் வரணும். 2 டனலு, ஒன்று வந்து உள்ளே போக, ஒன்று வெளியே வர. ஃபுல்லாக ஹில்ஸ் அப்படியே நெத்து குத்தல ஏறுது. அங்கே ஒரு ஜேசிபி மேலேருந்து மண்ணை தள்ளிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே பாருங்கள் மேலே. ஹில்ஸ் மாதிரி தான் ஏறுது. நல்லாயிருக்கு ரோடு, கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்குது ரைடு. பட் இதுதான் நான் எதிர்பார்த்தேன், கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தால் நல்லாயிருக்கும். சும்மா ஹைவேலேயே போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த லாரியை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணோம். என் வியூவை கெடுக்கிறாங்க. ஓவர்டேக் அடிக்கலாம். லைக் ஹில் மாதிரி தான் ஏறுது. செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ஃபீல் தான் வருது. இப்போ நான் எங்கே கரெக்டான ரூட்டில் போகிறேன்னானே தெரில. கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல்லாக ஹில்ஸ் தான் இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. வாட்ச் காய்ஸ், பாருங்கள் அந்த மரம்லாம் அப்படியே பயங்கரமாக செம சினிக்காக இருக்குது. ரிட்டன் வாக் எடுப்பேனான்னு தெரில, பட் வர்றப்ப பார்ப்போம். அந்த வேலையே காமிக்க என்ன இருக்குது. ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாக இன்னும் க்ளவுடியாக தான் இருக்குது. இன்னும் பாருங்களேன், சுற்றி ஹில்ஸ் தான். சென்டரில் தான் நம்ம. டைம் பார்த்தீங்கன்னா 10:41 ஆச்சு. இதெல்லாம் ஹைவேனா யாராவது நம்புவாங்களா? ஒருவேளை அந்த டனல் வழியாக போயிருந்தா வேற எங்காவது வழி இருந்திருக்கும். இது டனல் வழி இல்லைன்னா வேற ஏதாவது வழி மாற்றி விட்டாங்க ரூட்டு. டனல் வழி போயிருந்தா ஹைவே வந்திருக்கும், ரோடு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இது ஹைவே இல்லை, ஸ்டேட் ஹைவே. சிட்டி டிராஃபிக்லேருந்து வெளியே வந்துட்டோம். டிராஃபிக்லேருந்து வெளியே வந்து ரைட் எடுத்து போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன கட்டு மாதிரி.
காய்ஸ் இங்கே பாருங்கள் சீனரி வேறு லெவலில் இருக்குது. 2 சைடும் விவசாயம் பார்த்தீங்களா, ஃபுல்லாமே விவசாயம். காய்ஸ் பேட்ரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கேருந்து நட்டிக்காக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 கிலோமீட்டர்ஸ் மோர். ஒரேடியா நான் அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் அட்லாஸ்ட் நட்டிக்கா பீச் வந்தாச்சு. அதான் பீச் என்ட்ரன்ஸு. வாவ், பயங்கரமாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாலுமே வேறு மாதிரி இருக்குது. ஐயோ வண்டி புதையுது. நம்ம சேனல் நேம் எழுதுவோமா? அதுக்குள்ளே எழுதுறதுக்குள்ளே அழிஞ்சிருச்சு. கொஞ்சம் தள்ளி எழுதுவோம். வாரே வா. அழிச்சிடாத. அழிச்சிட்டான்ப்பா. நம்ம இங்கே எழுதுவோம் நம்ம சேனல் நேம். எழுதியாச்சு. நம்ம சேனல் நேம் வெற்றிகரமாக அழிக்குதான்னு பார்ப்போம். இப்போ வராது, ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி எடுப்போம். இந்த ஆளாக வந்தாலும் வரலாம். எப்படி கடவுள் ஆசீர்வதிச்சிட்டாருப்பா, அழிச்சு விட்டாரு. ரைட், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க மேலே போயிட்டு அப்படியே பைக்குக்கு போகலாம்.